நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 37ஆம் நாள் தியானம். பழையவை ஒளிந்து போயின. பவுல் இந்த பகுதியில் புது வாழ்விற்கான அழைப்பை கொடுக்கின்ற போது ஒப்புரவு என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அதாவது ஒருவர் கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன ஒளிந்து புதியன புகுந்தன அன்றோ. திருமறையின் கடவுள் வரலாற்றின் கடவுள், வரலாற்றின் கடவுள் வாழ்வின் கடவுள். இதனை அவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற கடவுள். எகிப்தில் வாழ்வை தொலைத்த மக்களுக்கு மறுபடியும் வாழ்வை கண்டுபிடிக்க உதவிய கடவுள். அதேபோல் தம் பாவ இயல்பால் இறை உறவை இழந்து மீண்டும் தங்கள் வாழ்வை தொலைத்து அசிரிய பாபிலோனிய அடிமைத்தனங்களுக்குள் சிக்கிய மக்களுக்கு மறுபடியும் தன் வாழ்வை மீட்க உதவிய கடவுள். அதேபோல் மீண்டும் மீண்டும் பாவ சேற்றில் சிக்கிய மக்களை அப்படியே விட்டு விடாமல் நிரந்தரமாக வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக தம் ஒரே பேரான குமாரனை தந்தர்லி உலகத்தை அன்பு கூர்ந்த பேரருள் மிக்க வாழ்வின் இறைவனை வரலாற்றில் நாம் காண்கிறோம். தம் ஒரே பேரான குமாரன் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக உலகை தம்மோடு ஒப்புரவாக்கி நமது பழைய மனித இயல்பை களைந்து புதிய படைப்புகளாக மாற்றினார் என்பதுதான் பவுல் நமக்கு தரும் செய்தி. உறவற்ற மனிதன் உயிரற்ற மனிதன், வாழ்வற்ற மனிதன் செத்த மனிதன். உறவே மனித வாழ்வின் அர்த்தங்களையும் ஆழங்களையும் அள்ளித்தந்து மனித வாழ்வு மாண்புற மகிழ்ச்சியுற நிறைவுற உதவுகின்றது. இதற்கு இறை உறவு வலு சேர்க்கின்றது. இறை உறவு என்பது கடவுளின் அன்பு பரிசு. பாவமே நிறைந்த மனித குலத்தை எந்தவித நிபந்தனையும் இன்றி தம்மோடு ஒப்புரவாக்கினார் என்பதுதான் அவ்வன்பின் பரிசு. எனவே உறவில் நிலைத்து வாழ எம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து எம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.